வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து வைத்த குருவே வாழ்க வளமுடன். அன்பார்ந்த ஆன்மீக நாட்டமுடைய இயல்பான்மை அன்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். ராஜேந்திரன், உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய துணை பேராசிரியர், டெல்லி. ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தோணுச்சு, அதனால தான் இந்த பதிவு. அதாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி நிறுவிய உலக சமுதாய சேவா சங்கமும் இன்றைக்கி இப்படி தான் நிலைமைகள் போயிட்டுருக்கு. அதிமுக பற்றி இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். அது எம்ஜிஆர் காலத்தில் எப்படி இருந்தது, அம்மா ஜெயலலிதா காலத்தில் எப்படி இருந்தது, ஐயா எடப்பாடி ஐயா காலத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தமிழ்நாடு அறிந்த உண்மை. இது எம்ஜிஆர் தலைவர் இருந்த தன்மை, எந்த நோக்கத்துக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இன்றைக்கி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினாரோ, அது எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் அது எல்லாமே அந்த சாரம், அந்த வேறு, அந்த ஆணி வேறு பிடுங்கிட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஆணி வேறு பிடுங்குறதுனால இன்றைக்கி மரம் ஆட்டம் கண்டு ஒவ்வொரு இலைகளாக உருந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அதே போல தான் உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிங்கிற ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நிறுவிய இந்த உலக சமுதாய சேவா சங்கம், அருள் தந்தை அவர்கள் 1958 இதை நிரூபித்தார். நோக்கம் உலகம் சமாதானம் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த உலக சமுதாய சேவா சங்கம் நிறுவப்பட்டது. இன்று அதனுடைய நிலைமை என்ன? அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி காலமானதுக்கு அப்புறம் 2006 அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இறைநிலை அடைந்தார், சமாதி நிலை அடைந்தார். அதன் பின்பு எப்படி அதிமுகவில் ஒவ்வொரு மந்திரிகளாக, ஒவ்வொரு தலைவர்களாக அவர் வெளியெடுத்தாரோ, ஒவ்வொரு ஆட்களையாக யாராவது எதாவது செஞ்சாங்கன்னா உடனே அதை கட்சியிலேருந்து நீக்கம், அடிப்படை உறுப்பினர் நீக்கம், இப்படின்னு அவர் ஒரு நீக்கத்தை செஞ்சார். அதே போல் இன்றைக்கி உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் எஸ்கேஎம் மயிலானந்தம் என்ன செஞ்சார்? அதாவது யாரெல்லாம் உலக சமுதாய சேவா சங்கத்தில் நல்ல நெருக்கமாக, உதாரணத்துக்கு அருள் தந்தையினுடைய நெருங்கிய ஒரு பேராசிரியர் ஏஎஸ் ராதாகிருஷ்ணன், நாகர்கோவில் உலக சமுதாய சேவா சங்கத்தில் முதல் அறிவித்திருக்கோயிலை கட்டின ஒரு நபர் ஏஎஸ் ராதாகிருஷ்ணன். அவரை உலக சமுதாய சேவா சங்கத்திலேருந்து அப்படியே நீக்கினாங்க. சரிங்களா? அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள், அப்படி இப்படி ஆன போகணுன்னு சொல்லி ஏகப்பட்ட பொய்களை சொல்லி, தெரியும் எனக்கு, ஏகப்பட்ட பொய்களை சொல்லி அவர் 60 லட்ச ரூபாயை கையாடிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ண சொல்லி, அவர் என் வீட்டில், அந்த நேரத்தில் அவர் என் வீட்டில் தான் 10 நாள் தங்கியிருந்தார், டெல்லியில். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அழக ராமானுஜம் அப்படின்ன ஒரு மூத்த பேராசிரியர், மிக அற்புதமான ஒரு விஞ்ஞானி. அவரையும் இந்த உலக சமுதாய சேவா சங்கத்திலேருந்து நீக்கினாங்க. அவர் மேலே ஒரு பழியை போட்டு, அதாவது யாரெல்லாம் கொஞ்சம் அப்படியே வளர்ந்து வருவாங்களோ அவங்கள அப்புறம் அப்படியே கட் பண்ணி விட்டுருவார். அப்படி உலக சமுதாய சேவா சங்கத்தில் உள்ள அந்த அழக ராமானுஜத்தை அப்படியே கட் பண்ணி வெளியே அனுப்புனாங்க. அப்புறம் அவர் வெளியே போன உடனே அவங்கெல்லாம் ஒரு பெரிய அறிஞர்கள், ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், அவர் அழகர் ராமானுஜமாக இருக்கட்டும், அவங்களாம் யாருக்குன்னே பெரிய அறிஞர்கள். அவங்களுக்கு பின்னாடி ஒரு சில பாலவர்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் என்ன பண்ணார்? அழக ராமானுஜம் அப்படிங்கிறவர் வேதாத்திரிய பயிலகம் அப்படின்னு ஒன்று தனியாக ஆரம்பித்து ஒரு ஆசிரமம் மாதிரி ஒன்று கட்டி அவர் வேதாத்திரியத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அதே போல் ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவிலில் வேதம் குழுமம் அப்படின்னு ஒன்று அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். இப்படி அங்கே ஒரு கிளை, இங்கே ஒரு கிளை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர்லேருந்து மதன் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு தெளிவான ஒரு நபர், சின்ன வயசு தான்.
அவர் வேதாத்திரியத்தை பற்றி ரொம்ப ஆழமாக ரொம்ப தீவிரமாக சிறப்பாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். என்ன நடந்ததுனே தெரியல, அவரும் தூக்கி உலக சமுதாய சேவா சங்கத்திலும் தூக்கி தூக்கி வெளியே போட்டாங்க. இப்போ அவர் பேரே இறை மதன் அப்படின்னு வச்சுருப்பார். நல்லா தெளிவாக விளக்கம் கொடுக்க ஒரு நபர். இப்போ அவர் திருப்பூரில் அவர் தனியாக ஒரு ஆசிரமத்தை கட்டி அவர் வேதாத்தியத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கார். சரி, பார்த்தீங்களா? இப்படி அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி காலத்துக்கு அப்புறம் உலக சமுதாய சேவா சங்கம் தனியாக பிரிஞ்சுக்கிட்டு இருக்குது. வேதாத்திரி மகரிஷியோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா உலக சமாதானம். ஆனால் உலக சமுதாய சேவா சங்கத்திலே சமாதானத்தை காணும். பார்த்தீங்களா நிலைமை என்ன அப்படிங்கிறது? அதே போல் அழகர் ராமானுஜத்து மேலே உலக சமுதாய சேவா சங்கம் ஒரு பெட்டிஷன் போட்டுச்சு. என்ன போட்டுச்சு அப்படின்னா, வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வார்த்தையை உலக சமுதாய சேவா சங்கத்தை தவிர வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது கோர்ட்டு வரைக்கும் கேஸ் போச்சு. ஆனால் நீதிபதி மிகப்பெரிய கடவுள் நினைக்க அவர் நீதிபதி. அவர் கொடுத்த தீர்ப்பு, அவர் கேட்ட கேள்வி, என்னையா ஒரு மகான் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வார்த்தை உலகம் பூரா போகணும்னு ஒரு தாரக மந்திரமாக கொண்டு வந்தார். நீங்கள் என்னடான்னா அவன் சொல்லக்கூடாது இவன் சொல்லக்கூடாதுன்ட்டு கட்டளை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உலக சமுதாய சேவா சங்கத்தை வான் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை நீங்கள் திரும்ப பெறவில்லை என்றால் நான் தீர்ப்புன்னு ஒன்று கொடுத்தோம்னால் அவங்க சைடு தான் கொடுப்பேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, சமாதானமாக போயிருங்க அப்படின்னு சொல்லி உலக சமுதாய சேவா சங்கத்தை கூப்பிட்டு நீதிபதி பேசிட்டு இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வார்த்தையை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம்ங்கிறது கோர்ட்டினுடைய தீர்ப்பு. இப்படி வந்தது, புரியுதுங்களா? இதே போல் டெல்லியிலே இன்றைக்கி அதே நிலைமை. நான் டெல்லியில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் டெல்லியில் இருந்திருக்கேன். டெல்லி தமிழ் சங்கத்தில் ஒரு 10 ஆண்டு காலம் 2006லேருந்து 2016 வரைக்கும் மனவளக்கலை யோகாவை சொல்லி கொடுத்துருக்குறேன். டெல்லி வாழ் மக்களுக்கு தெரியும், டெல்லி தமிழ் சங்கத்துக்கும் தெரியும். அதே போல் யோகா டே, ஃபஸ்ட்டு யோகா டே டெல்லி தமிழ் சங்கத்தில் நான் தான் நடத்தினேன். முதல் யோகா டே அன்னைக்கு, அந்த யோகா தினத்தை அன்னைக்கு 2015 ஜூன் மாதம் 21 முதல் யோகா டே முதல்ல நான் தான் டெல்லி தமிழ் சங்கத்தில் அதை நடத்தி வச்சேன். அப்போ இந்த மாதிரி பிரிவுகள் இருக்கும்போது அப்போ நம்மளுக்குன்னு ஒரு தாக்கம் இருக்குமா இல்லையா? யார் சைடு நியாயம் யார் சைடு நியாயம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நாம் வருமா இல்லையா? அப்போ உலக சமுதாயம் சேவா சங்கம் செஞ்சது சரியா, அழகர் ராமானுஜம் செஞ்சது சரியா, ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் செஞ்சது சரியா, இல்லை மதன் செஞ்சது சரியா? இதெல்லாம் பெரிய நபர்கள். இன்னும் நிறைய சின்ன குரூப்புகள்லாம் வெளியே போய் அங்கங்கே முளைச்சிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் பேர் நான் சொல்லலாம், அது பாடு போயிட்டே இருக்கும். அது அப்போ நம்மளுக்குன்னு ஒரு நியாயம் தோணுமா இல்லையா? யார் செய்கிறது சரி யார் செய்கிறது தவறு? அப்போ எது சரியோ, வேதாத்திரி மகரிஷி என்ன நோக்கத்துக்காக உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவினாரோ அதை யார் சரியாக பின்பற்றாரோ அதுக்கு பின்னாடி தான் நாம் போக முடியும். நீங்கள் சும்மா ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு உங்கள் சௌரியத்துக்கு எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சுக்கிட்டு ராஜேந்திரனா இவனை உலக சமுதாய சேவா சங்கம் நீக்கிரு. இந்த ராதாகிருஷ்ணனுங்கிறவர் என் வீட்டில் வந்து 1 வாரம் தங்குறதுனால அவரையும் உலக சமுதாய சேவா சங்கத்தில் தூக்கி வெளியே வச்சாங்க, என்னையும் தூக்கி வெளியே வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போதைக்கு இன்றைக்கி தேதி என்ன 23/6/26 21 இதே ஜூன் 21 26 வருடத்தில் யோகா டே நடந்தது. அப்போ நானும் பழசெல்லாம் போட்டோம். இன்றைக்கி ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, புத்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னால், அதாவது ஒரு மனம் என்பது ஆற்றில் போகிற தண்ணி மாதிரி. நேற்று இருந்த தண்ணி இன்றைக்கி பார்க்க முடியாது, போன நொடிகளுக்கு இருந்த தண்ணி இன்றைக்கி பார்க்க முடியாது. சரிங்களா? அப்போ எல்லாமே மாற்றங்கள் தான், மனதுடைய மாற்றங்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராஜேந்திரன் இன்னைக்கு இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் இன்னைக்கு இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எதுவுமே இன்னைக்கு இல்லை, நேற்று இருந்த எதுவுமே இன்னைக்கு இல்லை, போன நொடியில் இருந்த எதுவுமே இன்னைக்கு இல்லை. எல்லாமே மாற்றங்கள் தான், எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டு தான்.
ஒரு அம்மா கூட ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க, ஒரு மனிதன் பிறந்தான் அப்படின்ட்டு ஒரு கதை. அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குடிகாரன் காட்டு வழியாக வருவான், நல்ல குடிகாரன் காட்டு வழியாக வருவான். அந்த வழியில் ஒரு பெண் பிரசவ வேதனையில் துடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அவனையும் அந்த பெண்ணையும் தவிர வேறு யாருமே கிடையாது. அந்த குடிகாரன் தான் அந்த பெண்ணிற்கு பிரசவம் பார்க்குறதா, அந்த அம்மா பேர் எனக்கு மறந்து போச்சு, ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டோரிக்கிட்ட தலைப்பே ஒரு மனிதன் பிறந்தான். அதாவது ஒரு பக்கா குடிகாரன் ஒரு குழந்தையை பிரசவம் பண்ணிட்டு கடந்து போயிருக்கிறான். அவ்வளோதான். இதுதான் எல்லாமே மாற்றங்கள். இன்றைக்கி நீங்கள் ஆன்மீகத்தை எடுத்துக்கிட்டால் எந்த வால்மீகி எடுத்துக்கோங்க, நீங்கள் பழைய ஞானிகளை எல்லாம் லிஸ்ட் எடுத்து பாருங்கள், யார் யோக்கியம்? பத்திரகிரியாரை எடுத்துக்கோங்க, யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்போது எல்லாம் எதனால சொல்லுவாங்க, எல்லாமே மாற்றம், எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. நான் எப்போ டெல்லியிலேருந்து கொரோனாக்கு அப்புறம் தமிழ்நாடு போயிருக்கேன். அப்போ தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர் அறிவு திருக்கோயில், உலக சமுதாய சேவா சங்கத்தின் கீழே இயங்கிட்டு இருக்கு வள்ளியூர் அறிவு திருக்கோயில். அங்கே என்னையே பொறுப்பாசிரியராக போடுதாங்க. அப்போ நான் அங்கே பொறுப்பாசிரியராக இருந்து அங்கே உள்ள வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கும்போது. திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மண்டல தலைவர் அண்ணாமலையார், அவருக்கு தெரியும். அப்போது நான் அங்கே பொறுப்பாசிரியராக என்னைய இப்போ இனி உலக சமுதாய சேவா சங்கத்திலேருந்து நீக்கினதுக்கு அப்புறம் இது நடந்தது. அப்போ அவங்களாம் தூர வச்சு ராஜேந்திரன் நல்லா செயல்படவும் இனி பொறுப்பாசிரியராக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் காரணமாக மீண்டும் டெல்லி வர ஆரம்பித்தாச்சு. அப்போ இப்போ டெல்லியில் இருக்கோம். டெல்லி வந்து இப்போ தான் ஒரு 5-6 மாதம், ஒரு 7-8 மாதம் ஆச்சு, 6-7 மாதம் ஆச்சு டெல்லி வந்து. அப்போ டெல்லி வந்த உடனே நம்ம ஏற்கனவே மனவளக்கலையினுடைய ஒரு பேராசிரியர், துணை பேராசிரியர், வேதாத்திட்ட நம்ம நிறைய விஷயங்களை கற்றுருக்கோம். நாம் கற்றுக்கொண்ட விஷயத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அதுக்கு ஒரு ஆப்ஷனை தேடுவோம். அப்போ அதுக்கு எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஆர்கேபுரம் செக்டர் 4 இந்த மனவளக்கலை மன்றம் உலக சமுதாய சேவா சங்கம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ அங்கே போயிட்டுருக்கோம், அங்கே போயிட்டுருக்கேன், வந்துகிட்ருக்கேன், எல்லாத்தையும் பழகிட்டு தான் இருக்கேன். அப்போ டெல்லியில் இப்போதைக்கு தலைவராக இருக்கிறது பரமேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு நபர் தலைவராக, உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய இப்போ டெல்லியில் ஒரு ஜோனலில் அவர் ஒரு தலைவராக இருக்கார். அப்போது ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஃபோன் அடித்து, இந்த மாதிரி யோகா டே வருது, யோகா டேக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கேட்குறேன். ஐடியா கேட்கும்போது, ஐயா நல்ல நேரம் யோகப்படுத்தினீங்க, கண்டிப்பாக அது ஒன்று ஏற்பாடு பண்ணுவோம், அங்கே சொல்லியிருக்கேன், இங்கே சொல்லியிருக்கேன், அப்படி சொல்லியிருக்கேன், அப்படி சொல்லியிருக்கேன், அதை ஏற்பாடு பண்ணுவோம், ஒன்று செய்வோம், கலந்துட்டு செய்வோம் அப்படின்னா. சரி ரைட்டு ஓகே அப்படின்ட்டு நான் அதில் இல்லை, நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள், அப்படி முயற்சி பண்ணி டெல்லி தமிழ் சங்கத்தில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு சொல்லுங்கள், நம்ம வந்து நானும் பேசுகிறேன், பேசி நம்ம டெல்லி தமிழ் சங்கத்தில் 21ஆம் தேதி ஒரு யோகா டே. ஏன்னா ஃபஸ்ட் டே யோகா டே நான் தான் நடத்திருக்கேன் டெல்லி தமிழ் சங்கத்தில். அது மட்டும் இல்லை, டெல்லி தமிழ் சங்கத்தில் 2-3 ஃபங்க்ஷன் ரொம்ப நிறைவாக ஐயா சுவிசேஷத்தை கூப்பிட்டு வந்து அது நல்ல சிறப்பாக பண்ணியிருக்கேன், 2-3 ஃபங்க்ஷனை பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம அதை பேசி என்னங்கிறத நம்ம ஒரு முடிவு பண்ணி யோகா டே சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு சொல்லியிருந்தேன். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஒரு மீட்டிங் போட்டு அதே ஜூன் 21ஆம் தேதி யோகா டே நடத்தணும் முடிவு பண்ணியிருக்காங்க. முடிவு பண்ணி டெல்லி தமிழ் சங்கத்தில் ஒரு யோகா டே ஜூன் 21 யோகா நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஏன்ட்ட யாரும் கலந்துக்கிட்டது இல்லை, எதுவுமே ஏன்ட்ட கலந்துக்கிட்டது இல்லை, ஏன்ட்ட கலந்துக்கிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் அங்கே உள்ள பொறுப்பாசிரியர் கண்மணி அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுதாங்க. 20ஆம் தேதி ஃபோன் பண்ணுதாங்க. 21ஆம் தேதி யோகா டே, 20ஆம் தேதி ஃபோன் பண்ணுதாங்க. ஐயா நாளைக்கு டெல்லி தமிழ் சங்கத்தில் யோகா டே செலிப்ரேட் பண்ணுறோம், நீங்களும் உங்கள் வீட்டம்மா கண்டிப்பாக வந்துடுங்க, மத்தியானம் அங்கே வந்து உங்களுக்கு காலை டிஃபன் ரெடி பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் மன்றத்தில் நிகழ்வு இருக்குது, ஒரு மீட்டிங் இருக்குது, கலந்துக்கோங்க. என்ன அது எனக்கு உடனே அது எனக்கு புரியலை, எனக்கு அது இஷ்டம் இல்லை, விருப்பம் இல்லை. அதாவது என்கிட்ட கற்றுக்கிட்டவங்க கண்மணி எல்லாமே என்னோட ஜூனியர்ஸ். டெல்லியில் இப்போதைக்கு இருக்கிற அத்தனை அன்பர்களும் என்னோட ஜூனியர்ஸ். அப்போது நாம் வந்து எந்த ஒரு முடிவும் என்கிட்ட எடுக்காமல், என்கிட்ட கலந்துக்கிடாமல், நீங்களாக ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் கூட்டத்துக்காக கூப்பிட்றீங்களா, நீ சாப்பாட்டுக்காக கூப்பிட்றீங்களா தெரியணுமா இல்லையா? அதனால் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு எதுக்கும் நான் போகலை, நான் தலையிடலை, அப்படியே வெளியில் வந்தாச்சுன்னு வைங்களேன்.
இல்லை இல்லை இப்படி நான் மன்றத்துக்கு இத்தனை வாரம் போயிட்டுருக்கோம் இல்லையா, மன்றத்துக்கு டெல்லி வந்ததுலேருந்து அடிக்கடி மன்றத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஒன்று என்னைய உலக சமுதாய சேவா ஐயா உங்களை உலக சமுதாய சேவா சங்கத்திலேருந்து விலக்கியாச்சு, நீங்கள் மன்றத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு டெல்லியில் உள்ள அந்த தலைவர் மட்டும் சொல்லியிருக்கணும். மன்றத்துக்கார வச்சுட்டு நான் வரம்போலாம் ஒன்றும் சொல்லலை, சும்மா ஐடியா கேட்குற மாதிரி ஏன் இந்த நடிப்பு, எதுக்கு உங்களுக்கு இந்த நடிப்புன்னு கேட்குறேன். எல்லாம் ஓப்பன் பேச வேண்டி தானே. ஐயா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, உங்களை உலக சேவா சங்கத்திலேருந்து உங்களை எப்போ நிறுத்தி வச்சுருக்கு, ஆனால் நீங்கள் மன்றத்துக்கு வர்றதை நீங்கள் யோசனை பண்ணுங்கள் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட நேரடியாக சொல்லிட வேண்டி தானே. அப்போ ஃபோனை போட்டு கலந்துக்கிட்டு எல்லாம் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடிக்கார் அவர். நான் ஃபோன் எடுக்கல, திரும்ப பேச விரும்பலை. இதுதான் இன்றைய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய நிலைமை தான். அதாவது யாரெல்லாம் ஆர்வமாக இருக்காங்களோ, யார் இப்போ தமிழ் சங்கத்தில் மத்தியானம் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஈவினிங் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கோம். அப்போது ஒரு அன்பர் கேட்குறாரு, என்ன தலைவரை உலக சமுதாய சேவை நீங்கள் ஒன்றுமே உள்ள தலையிடவே இல்லை, என்னாச்சு பழையாளாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க இப்போ பழைய மாதிரி இல்லை, இப்போ எல்லாமே மாறி போச்சு அப்படின்னு. அப்போ அவர் ஓப்பனாக சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் உள்ளே வந்தால் அவங்க தலைவர் பதவி பறி போயிரும் நினச்சி உங்களை உள்ள கூப்பிடலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். இதுதான் இன்றைய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய நிலைமை. உலக சமுதாய சேவா சங்கம் உலக சமாதானம் என்ற ஒரு நோக்கத்துக்கு ஆரம்பித்து இந்த மாதிரி அறக்குறையான தெளிவில்லாத ஒரு நபர்களிடம் கையில் உட்காந்துக்கிட்டு அது தெளிவில்லாத இடத்த நோக்கி பயணிச்சிட்ருக்குங்கிறது மிகப்பெரிய வருத்தம். அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லியாச்சு. என்னுடைய அடுத்த முடிவு என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நல்லது. வாழ்க வளமுடன்.